சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சார் சார் எந்திரிங்க சார். மகேஷ், ஹே என்ன பண்ணிட்டு இருக்க? தெரியல, அவரே உங்களை கூப்பிட்டுட்டே இருந்தாரு. என்னையா? சாரோட சத்தம் கேட்டு நான் ஓடி வந்து பார்த்தா அவர் மயங்கி விழ இருந்தாரு. அவர் விழக்கூடாதுன்னு நான் தாங்கி பிடிச்சேன். அம்மா, மகேஷ் மகேஷ் என்னாச்சு மகேஷ்? அம்மா மகேஷ், விக்கி கண்ணை திறந்து பாருங்க. விக்கி, மகேஷ் எழுந்துருங்க மகேஷ். அப்பா என்னாச்சு விக்கி? எழுந்துருங்க மகேஷ். என்ன கவி? மகேஷ் எழுந்துருங்க. அம்மா என்ன அங்க பாரு. என்னடி பண்ண? அப்பா அங்க பாருங்க. மாப்ள என்னாச்சு மாப்ள? என்ன பண்ண நீ மாப்ளைய? இல்ல, அவரு மயங்கிட்டாரு. அதான் நான் பிடிச்சேன். என்னன்னு பாரு கவி. மகேஷ் மகேஷ் எழுந்துருங்க மகேஷ். அம்மா மாப்ள என்ன பண்றது? ஹே தண்ணி எடுத்துட்டு வா. மகேஷ் என்னாச்சு? மகேஷ் கண்ணு முடிச்சு பாருங்க மகேஷ். மகேஷ் எழுந்துருங்க மகேஷ். மகேஷ் என்னன்னு தெரியலையே. மகேஷ் மகேஷ் எழுந்துருங்க மகேஷ். அப்பா சார் இரு. மகேஷ் மெல்லமா மெல்ல. கவி, என்ன கவி இப்படி பண்ணிட்ட? ஏய் என்னடி ஆச்சு? ட்ரெட்மில் என்ன ஓட விட்டுட்டு நீ பாட்டுக்கு போயிட்ட. அது திடீர்னு ஸ்பீடா ஓட ஆரம்பிச்சிச்சு. அது எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு எனக்கு தெரியல. நானும் கவி கவின்னு கத்துனேன், ஆனா நீ வரவே இல்லை. நல்ல வேலை அஞ்சலி வந்தாங்க, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? மாப்பிளைய ட்ரெட்மில்ல ஓட விட்டுட்டு நீ எங்க போன? இல்ல, ஒரு ஃபோன் வந்துச்சு, அதான் பேசிட்டு வந்தேன். மாப்பிளைய விட அப்படி என்ன போன்ல உனக்கு பேச்சு வேண்டியிருக்கு? அதுல ரொம்ப நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணா, அதுக்காக தான். கால் வந்தா அப்புறமா திருப்பி கூப்பிட்டு பேச வேண்டியதானே? இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்க. இப்ப மாப்பிளைக்கு ஏதாவது ஆயிருந்தா யார் பதில் சொல்றது? கூடவே இருந்து அவரை நல்லா பாத்துக்கிறேன்னு நீ தானே சொன்ன. இதான் நல்லா பாத்துக்கிற லட்சணமா? சாரிப்பா. சாரி எல்லாம் மாப்பிள்ளை சொல்லு. சாரி மகேஷ். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அங்கிள். அஞ்சலி, இதோட 3ஆவது தடவை நீங்க என்ன காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இல்ல இருக்கட்டும். மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. இனி எந்த காரணத்துக்காகவும் அவர் விஷயத்துல இப்படி கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. ஏய், நீ யார் இதெல்லாம் சொல்றதுக்கு? எங்க வீட்டு மாப்பிளைய எப்படி பாத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நீ இந்த வீட்டுக்கு வேலைக்காரி, அத மறந்துடாத. ஏன் பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ற அருகதையெல்லாம் உனக்கு கிடையாது. உனக்கு இங்க வேலை கொடுத்ததே பெரிய விஷயம். அதனால நாங்க குடுக்கிற சோத்தை தின்னுக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு இரு. குணா, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீங்க சும்மா இருங்க முதல்ல. நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்றதுனாலதான் அவ இப்படி எல்லாம் ஓவரா பேச ஆரம்பிச்சிட்டான். ஏய், இன்னும் எதுக்கு இங்க நின்னுகிட்டு இருக்க? போ வெளியில.